வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ முதல்ல இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, இதில் இருக்கிற ஆர்ஓசின்னா என்ன, இதில் இருக்கிற பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துப்போம். ஸோ இந்த பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இசட் ட்ரான்ஸ்ஃபார்மோடைய டெஃபினேஷன் இது தான். அதாவது நம்ம ஒரு எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு இதான் ஒரு எக்ஸ் ஆஃப் என் ஒரு சிக்னல். இந்த சிக்னலுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி எடுக்கணும்னா summation n is equal to minus infinity to plus infinity அந்த சிக்னல் கூட z power minus n மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் எடுத்தோம்னா நம்மளுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடச்சிரும் கொடுத்த சிக்னலுக்கு. ஸோ இது நம்ம ரெப்ரசன்டேஷன் இப்படி தான் எழுதுவோம். ஸோ எக்ஸ் ஆஃப் n ஒரு சிக்னல் இருக்குது, அதுக்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட்னு கிடைக்கும். ஓகேங்களா. இதில் வந்து z நம்ம எதை சொல்கிறோன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூவில் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் z ட்ரான்ஸ்ஃபார்ம். சரி, இதில் இருக்கிற யூனிலேட்ரல் ஆர் ஒன் சைடட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு தெரிஞ்சுப்போம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ப்ரீவியஸாக நம்ம இந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துப்போம். ஆனால் இங்கே வந்து ஒரு சைடு மட்டும் தான் எடுப்போம், அதாவது பாசிட்டிவ் சைடு, ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுப்போம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் ஃபார்முலா. கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சம்மேஷன் என் ஈக்குவல் டு 0 to infinity எக்ஸ் ஆஃப் என் இசட் பவர் மைனஸ் என். சேம் ஃபார்முலா தான், இந்த லிமிட் மட்டும் மாறி இருக்கும். ஸோ ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி எடுக்கும்போது நம்ம ஒன் சைடட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி எடுக்கிறது வந்து நார்மல் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஆர்ஓசி. ஸோ ஒரு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருந்துட்டாலே அதில் என்ன இருக்குன்னா ஆர்ஓசி, அது ஷார்ட்டாக ஆர்ஓசின்னு சொல்லுவோம். அது ஃபுல் பேர் வந்து ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஆர்ஓசி இஸ் த ரீஜன் வேர் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்வர்ஜ். ஸோ எந்த ரீஜனில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற அந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது கன்வர்ஜ் ஆகிருக்கு, அது கண்டுபிடிக்கிறது இந்த ஆர்ஓசி நம்ம கண்டுபிடிப்போம், யூஸ் பண்ணுவோம் அதில். சரி, இந்த ஆர்ஓசினுடைய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்ட்டிய கொஷின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா. இட் கிவ்ஸ் அன் ஐடியா அபவுட் வேல்யூஸ் ஆஃப் இசட் ஃபார் விச் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேன் பி கேல்குலேட்டட். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டு அது எந்த ரீஜனில் கன்வர்ஜ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர்ஓசி ஈஸியாக இருக்கும். இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் காசபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஒரு சிக்னல் சிஸ்டத்தினுடைய காசபிலிட்டி ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு, டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆர்ஓசி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, ஒன் சைடட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, ஆர்ஓசினா என்ன, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கிற பேசிக் ஃபார்முலாஸ். இந்த மாதிரி உங்களுக்கு சிக்னல் கொடுத்துருவாங்க, நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆர்ஓசி வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் யூனிட்டி சிக்னல் டெல்டா ஆஃப் என், இதுக்கு எடுக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ ஆர்ஓசி வந்து எல்லாமே இசட்டில் இருக்கும். இசட்னா அது காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ஆர்ஓசி. யூ ஆஃப் எண்ணுக்கு நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1/1 மைனஸ் இசட் பவர் மைனஸ் 1. ஸோ இதில் இருக்கிற அந்த இசட்க்கு மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் n into u of n. ஸோ u of n நார்மல் ஃபார்ம் என்னது, 1/1 மைனஸ் இசட் இன்வெர்ஸ். ஃப்ரண்ட்டில் n வந்ததுனால மேலே ஒரு இசட் இன்வெர்ஸ் வரும், அப்புறம் டினாமினேட்டரில் ஒரு ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கும் அதே மாதிரி தான், இதில் இருக்கிற இந்த இசட்டுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் u of n முன்னாடி a பவர் n இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ சிம்பிள் 1/1 மைனஸ் இங்கே இசட் இது எழுதிருக்கோம்ல, இதை எடுத்து அப்படியே எழுதிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் ஏ இருக்கு இல்லையா, அதை எடுத்து கோஎஃபிஷியன்ட்டில் போட்டுக்கணும் இசட் இன்வெர்ஸ். ஸோ 1/1 மைனஸ் ஏ இசட் இன்வெர்ஸ். இதுலேயும் பார்த்துட்டோம்னா இந்த இசட் வேல்யூ இருக்குது இல்லையா, இது வந்து ஏவை விட கிரேட்டராக இருக்கணும், அதாவது இந்த மாதிரி இருக்கிறது ஏவை விட அதிகமாக இருக்கணும் அந்த வேல்யூ. ஸோ ஆர்ஓசியில், ஸோ அந்த ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சா தான் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் 5th ஒன். இப்போ ஏ பவர் என் யூ ஆஃப் என் படித்தோம், முன்னாடி என் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும். ஸோ ஏ இசட் பவர் மைனஸ் 1 மைனஸ் ஏ இசட் பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ப்ரீவியஸில் பாருங்கள் ஸ்கொயர் வந்திருக்காது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன வரும்னா மேலே ஒரு ஏ இசட் இன்வெர்ஸ், டினாமினேட்டரில் ஸ்கொயர் வந்திருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான், இதில் இருக்கிற இசட் வேல்யூ வந்து ஏ வேல்யூ விட கிரேட்டராக இருக்கும். சரி, ஃப்ரண்ட்டில் மைனஸ் வந்துடுச்சு, மைனஸ் ஏ பவர் என் யூ ஆஃப் மைனஸ் என் மைனஸ் 1. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜென்ரல் ஃபார்முலா நார்மலாக 1/1 மைனஸ் ஏ இசட் இன்வெர்ஸ்.
ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து u of -n -1 வந்துச்சுன்னா இதெல்லாம் முன்னாடி இருக்கிற சிக்னல்ஸ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா z வேல்யூ வந்து a வேல்யூவோட சின்னதாக இருக்கும். ஸோ ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் உள் பக்கமாக வரும். -n into a power n u of -n -1 இருந்துச்சுன்னா ஸோ இதே ஃபார்முலா இங்கே வரும். கூட எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா மேலே a z இன்வர்ஸ் டினாமினேட்டரில் ஸ்கொயர் வரும். இதுலேயும் அதே மாதிரி தான். எப்போல்லாம் உள்ள u of -n -1 வருதோ நம்மளுக்கு லெஸ்ஸர் தென் வரும். ஸோ z வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் a வேல்யூ விட. சரி, இப்போ காசு சைன்லாம் வந்து என்ன பண்ணணும்? காஸ் ஒமேகா நாட். சில டைம் கொஷின்ஸில் இப்படியும் கொடுப்பாங்க, இந்த ஒமேகா கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ காஸ் ஒமேகா நாட் n u of n இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி மாற்றணும்? 1 - z இன்வர்ஸ் காஸ் ஒமேகா நாட் பை 1 - 2 z இன்வர்ஸ் காஸ் ஒமேகா நாட் ப்ளஸ் z இன்வர்ஸ் 2. அதே மாதிரி இதில் இருக்கிற z வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கணும், ஏன்னா அது காசு இல்லையா. நெக்ஸ்ட் சைனுக்கும் அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் சைன் ஒமேகா நாட் n u of n. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். இன்னும் ஒன்று காசில் வந்து ரெண்டுமே காசு வரும். சைனில் பார்த்துட்டோம்னா ஒரு சைன் வரும், ஒரு காசு வரும். ஞாபகம் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபார்முலாஸ். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதில் இருக்கிற z வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம காசு படிச்சிட்டோம், சைன் படிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி a பவர் n வந்து என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி z வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஏவாக இருக்கணும், ஏவை விட அதிகமாக இருக்கணும். இப்போது சைன் ஃபார்முலா படித்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி a பவர் n வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இதே எடுத்து எழுதிடுங்க. எழுதிட்டு z இன்வர்ஸ் இருக்கிற இடத்துலலாம் a முன்னாடி போட்டுட்டா போதும். இங்கே z இன்வர்ஸ் இருக்கா, அதுக்கு முன்னாடி a. இங்கே z இன்வர்ஸ் இருக்கா, இங்கே ஸ்கொயருக்குனால a ஸ்கொயர், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் முன்னாடி ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி வரதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். இந்த z வேல்யூ வந்து ஏவை விட கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு a பவர் n பை n ஃபேக்டோரியல். இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம e பவருக்கு மாற்றிடணும், e பவர் a பை zன்னு. இதில் z வேல்யூ எப்பயுமே பாசிட்டிவில் தான் இருக்கும், கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பேசிக் ஃபார்முலாஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு z இன்வர்ஸ் டெஃபனிஷன். நெக்ஸ்ட்டு யூனிலேட்ரல் ஆர் ஒன் சைடட் z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் z ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, அதோடைய டெஃபினிஷன். Unilateral or one-sided Z transform definition, region of convergence definition, significance of ROC, basic Z transform formulas. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.